ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்யலாமா? கொதிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக பேட்டராக கலந்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயிலை மிதமான சூட்டில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை நல்ல பொன்னிறமாக பொரித்து நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு கேப்சிகம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிடுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி.